முதல் கேள்வி தேவாரம் பாடியவர்கள். விடை ஆப்ஷன் டி, இவர்கள் அனைவரும். இரண்டாவது கேள்வி தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். விடை ஆப்ஷன் சி, சுந்தரர். மூன்றாவது கேள்வி தேவாரம் டேஷ் திருமுறைகளை கொண்டது. விடை ஆப்ஷன் சி, 12. நான்காவது கேள்வி சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் டேஷ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. விடை ஆப்ஷன் ஏ, 7. ஐந்தாவது கேள்வி திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, சுந்தரர். ஆறாவது கேள்வி நம்பியார் ஊரர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். விடை ஆப்ஷன் சி, சுந்தரர். ஏழாவது கேள்வி சுந்தரர் அருளிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் டேஷ் படைத்தார். விடை ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். எட்டாவது கேள்வி தேவாரத்தை தொகுத்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி, நம்பியாண்டார் நம்பி. ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களுள் ஒன்று. விடை ஆப்ஷன் பி, கலித்தொகை. 10வது கேள்வி கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. விடை ஆப்ஷன் சி, 150. 11வது கேள்வி கலித்தொகை டேஷ் என்னும் பாவகையால் ஆனது. விடை ஆப்ஷன் சி, கலிப்பா. 12வது கேள்வி கலித்தொகை டேஷ் பிரிவுகளை கொண்டது. விடை ஆப்ஷன் ஏ, 5. 13வது கேள்வி கலித்தொகையை தொகுத்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி, நல்லந்துவனார். 14வது கேள்வி கலித்தொகையில் உள்ள நெய்தர் களி பாடல்களை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, நல்லந்துவனார். 15வது கேள்வி பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். விடை ஆப்ஷன் பி, வனைதல். 16வது கேள்வி பானை செய்யும் சக்கரம் டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் ஏ, துர்வை. 17வது கேள்வி குழந்தைகளை படுக்க வைக்க உதவும் பாய். விடை ஆப்ஷன் ஏ, தடுக்குப்பாய். 18வது கேள்வி உட்கார்ந்து உண்ண பயன்படுவது. விடை ஆப்ஷன் சி, பந்திப்பாய். 19வது கேள்வி உட்காரவும் படுக்கவும் உதவும் பாய். விடை ஆப்ஷன் ஏ, திண்ணைப்பாய். 20வது கேள்வி திருமணத்துக்கு பயன்படுத்துவது. விடை ஆப்ஷன் டி, பட்டுப்பாய். 21வது கேள்வி இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது. விடை ஆப்ஷன் பி, தொழுகைப்பாய். 22வது கேள்வி கூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் மடிமூலம் முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்பட்டது கூட பாய்தான் என்று கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ, புறநானூறு.
23வது கேள்வி இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஷ் எனப்பட்டனர். விடை ஆப்ஷன் ஏ பாணர். 24வது கேள்வி நல்லியால் மருபின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்னும் மேற்கோள் உள்ள நூல். விடை ஆப்ஷன் பி புறநானூறு. 25வது கேள்வி விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யும் இசைக்கருவிகள். விடை ஆப்ஷன் ஏ தோல் கருவிகள். 26வது கேள்வி பின் வருவனவற்றில் தோல் இசைக்கருவிகள். விடை ஆப்ஷன் பி முழவு முரசு. 27வது கேள்வி நரம்பு அல்லது தந்திகளை உடைய இசைக்கருவிகள். விடை ஆப்ஷன் பி நரம்பு கருவிகள். 28வது கேள்வி பின் வருவனவற்றில் நரம்பு கருவிகள். விடை ஆப்ஷன் சி யாழ் வீணை. 29வது கேள்வி காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படும் கருவிகள். விடை ஆப்ஷன் சி காற்று கருவிகள். 30வது கேள்வி பின் வருவனவற்றில் காற்று கருவிகள். விடை ஆப்ஷன் ஏ குழல் சங்கு. 31வது கேள்வி ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் டி கஞ்ச கருவிகள். 32வது கேள்வி கீழ்கண்டவற்றில் கஞ்ச கருவிகள். விடை ஆப்ஷன் பி சாளரா சேகண்டி. 33வது கேள்வி பெரிய உடுக்கையை டேஷ் என்பர். விடை ஆப்ஷன் சி தவண்டை. 34வது கேள்வி சிறிய உடுக்கையை டேஷ் என்பர். விடை ஆப்ஷன் டி குடுகுடுப்பை. 35வது கேள்வி தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்ற தேவார பாடலை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சம்பந்தர். 36வது கேள்வி 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்த இசைக்கருவி. விடை ஆப்ஷன் பி குடமுழா. 37வது கேள்வி குடமுழாவை டேஷ் என்றும் அழைப்பர். விடை ஆப்ஷன் சி பஞ்சமகா சப்தம். 38வது கேள்வி சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல். விடை ஆப்ஷன் பி திருப்பாவை. 39வது கேள்வி பாண்டில் என்னும் பெயரால் அழைக்கப்படும் இசைக்கருவி. விடை ஆப்ஷன் ஏ சாளரா ஜால்ரா. 40வது கேள்வி சேமங்கலம் என்னும் பெயரால் அழைக்கப்படும் இசைக்கருவி. விடை ஆப்ஷன் பி சேகண்டி. 41வது கேள்வி பாணி என்னும் பெயரால் அழைக்கப்படும் இசைக்கருவி. விடை ஆப்ஷன் சி திமிலை. 42வது கேள்வி சங்கோடு தாரை காலம் தழங்கோலி முழங்கு என்னும் மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல். விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். 43வது கேள்வி முதற் கருவி என்று அழைக்கப்படுவது. விடை ஆப்ஷன் ஏ மத்தளம்.
54வது கேள்வி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துரை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் என்ற மேற்கோள் உள்ள நூல். விடை ஆப்ஷன் பி நாச்சியார் திருமொழி. 45வது கேள்வி 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக டேஷ் குறிப்பிடுகிறது. விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 46வது கேள்வி மாக்கன் முரசம் என்று டேஷ் குறிப்பிடுகிறது. விடை ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. 47வது கேள்வி கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும் பலம் என்ற மேற்கோள் உள்ள நூல். விடை ஆப்ஷன் பி புறநானூறு. 48வது கேள்வி மன்னமை முழவு என்று டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது. விடை ஆப்ஷன் ஏ பொருணர் ஆற்றுப்படை. 49வது கேள்வி 21 நரம்புகளை கொண்ட யாழ். விடை ஆப்ஷன் ஏ பேரியாழ். 50வது கேள்வி 19 நரம்புகளை கொண்ட யாழ். விடை ஆப்ஷன் டி மகரையாழ். 51வது கேள்வி 14 நரம்புகளை கொண்ட யாழ். விடை ஆப்ஷன் சி சகோடையாழ். 52வது கேள்வி வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை. விடை ஆப்ஷன் சி 7. 53வது கேள்வி பரிவாதினி என்ற வீணை டேஷ் மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. விடை ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். 54வது கேள்வி மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவி. விடை ஆப்ஷன் பி புல்லாங்குழல். 55வது கேள்வி திருமணத்தின் போது கொட்டும் முரசு. விடை ஆப்ஷன் சி மணமுரசு. தேங்க்யூ.